Morning Moon. வணக்கம். மார்னிங் மூன் சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த வீடியோ நம்ம கத்தாரில் பொறுத்த வரைக்கும் வில்லாவில் எப்படி ஒரு ஃபார்மிங் பிளான்ட், அதாவது ஒரு பிளான்டிங் வளர்க்குறதுங்கிறது கரெக்டாக அந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரையும் நீங்கள் வளர்க்கலாம். அந்த டெம்பரேச்சரில் நீங்கள் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை நீங்களே வளர்த்துக்க முடியும். அது என்னமாரி வெஜிடபிள்ஸ் வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி, வெங்காயம், மின்ட்டு, பூசணிக்காய், இந்தமாரி வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ஈஸியாக இங்கே வளர்க்க முடியும். இதில் கருவேப்பிலை, இந்தமாரி நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம வளர்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அதாவது மக்களே, இந்த 3 மாதம்தான் நம்ம நல்லா பிளான்டிங் பண்ணுறதுக்கான ஒரு சரியான நேரம்னு சொல்ல முடியும். அதாவது இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இது வாழை மரம் மாரி ஒரு பிளான்ட்டு தான். இது என்ன பிளான்ட்டுன்னு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இப்போ நம்ம ஒரு வில்லாவில் இருக்கும் போது மட்டும்தான் ஒரு ஃபார்மிங் மாரி நம்மளால் பண்ண முடியும். அந்த ஃபார்மிங் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இங்கே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரே தக்காளி விதைகள் தான் இங்கே போட்டிருந்தோம். அந்த தக்காளி இந்த டிசம்பர் போட்டது. இப்போ தான் தக்காளி எல்லாமே முளைச்சி தக்காளி காயோடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பழுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். என்னென்னா, இந்த விதைகள்லாம் நான் ஒரு வாட்டி வெக்கேஷன் போகும்போது வாங்கிட்டு வந்த விதைகள். இது மட்டும் இல்லை, இங்கேயும் நமக்கு ஃபேமிலி ஃபுட் சென்டராக இருக்கட்டும், பெரிய பெரிய ஹைபர் மார்க்கெட்லேயும் விதைகள் இங்கே கிடைக்கிது. இது எல்லாமே நான் பண்ண ஃபார்மிங் கிடையாது. இங்கே உலைனான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் இது எல்லாமே மெயின்டைன் பண்ணி உருவாக்குன ஃபார்மிங்னு சொல்லலாம். ஆனால் ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஹாபிஸ் இருக்கும். ஃபார்மிங்கிறது அவங்கவுங்களுக்கு, அதாவது அவங்க ஏதாவது ஒரு விஷயம் நம்ம நேரத்தை வீணடிக்காமல் ஒரு பிளான்ட்டிங்கோ இல்லை ஒரு கார்டனோ உருவாக்கணுன்னா அதுக்கான முயற்சி, அதுக்கான மெனக்கெடுதல், அதுக்கான நேரம் செலவிடுதல், இது எல்லாமே நம்மளோட டிப்ரெஷனை குறைக்கும். அதாவது நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்கோம். இன்றைக்கி கத்தாரில் ஒரு எந்திர லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்கும்போது நம்ம இந்தமாரி ஃபார்மிங் பண்ணும்போது நம்மளோட டிப்ரெஷன் லெவலையும் ஸ்ட்ரெஸ் லெவலையும் குறைக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஹாபின்னு கூட சொல்லலாம். பாருங்கள், கத்தாரில் கரும்பு எங்கேயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்களா? கரும்பு நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், கரும்பு எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். அதாவது பொங்கல்னாலே நம்ம கரும்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்தமாரி கரும்பே நம்ம கத்தாரில் நம்ம வளர்க்க முடியும். அதாவது மண் தாங்க வரும். மண்ணை நம்ம நல்லா கொடுத்தோம்னா எந்த பிளான்ட்டும் எந்த நாட்டிலையும் நம்ம வளர்க்க முடியுங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணம் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது கரும்பு. இந்தமாரி கரும்பு மாரி நம்ம இப்போ நிறைய காய்கறிகளும் நம்ம போட்டிருக்கோம். கோடமிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா பம்கின் சீடு, அதாவது பூசணிக்காய் விதைகள், அதை விதைச்சி இங்கே நிறைய பூசணிக்காவையும் நம்மளால் உருவாக்க முடியும். இப்போ இந்த டெம்பரேச்சர் நல்லா கூலாக இருக்கிறதால தக்காளி விதைகள் நீங்கள் வில்லாவில் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக தக்காளி விதைகளை விதைச்சி பாருங்கள். தக்காளி உங்களுக்கு வேண்டிய தக்காளியை நீங்களே உருவாக்கி சாப்பிட்லாம். அதாவது மொட்டை மாடி மாரி ஒரு ஸ்பேஸ் இருந்தால் கூட அங்கே கூட நீங்கள் ஒரு கருவேப்பிலை, ரோஸ்மெரி, இந்தமாரி விதைகளை விதைச்சி நம்ம அந்த பிளான்ட்டை நம்மளே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா பூசணிக்காய் விதைகள். இது எல்லாமே பூசணிக்காய் பாருங்கள். குட்டி குட்டி பூசணிக்காய் தான் இப்போ உருவாகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் இது ஒரு பெரிய பூசணிக்காய் ஆகும். அப்படி ஒரு பூசணிக்காவாக இருக்கும் கண்டிப்பாக. இந்தமாரி விஷயங்களை நீங்கள் வில்லாவில் இருக்கும்போது தான் உங்களால் சாதிக்க முடியும். அதாவது இந்தமாரி நிறைய பேர் நம்ம தமிழர்கள் நிறைய பிளான்ட்டை நம்ம கத்தாரில் இந்தமாரி வில்லாவில் இருக்கிறவங்க, நிறைய பிளான்ட்டிங் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்ச எங்கள் வில்லாவில் இப்படி ஒரு பிளான்ட்டிங்கா அப்படிங்கிறதுக்காகவே இந்த லாக் வீடியோ எடுக்கணுன்னு நான் ஆசைப்பட்டேன். தக்காளி பாருங்கள், ஜூம் பண்ணி தான் எடுக்கிறோம். ஆனால் அந்த தக்காளிலாம் இன்னும் காயாக இருக்குது. ஆனால் பழுத்த தக்காளியாக மாறுறதுக்கு இன்னும் 2 மாதம் ஆகும். அதாவது ஒரு மார்ச் மாதம் வரைக்கும் நீங்கள் இங்கே நிறைய பிளான்ட்டிங் பண்ண முடியும். அதாவது இங்கே என்னென்ன செடிகள் நம்ம வளர்க்கலாங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது இங்கே கொத்தமல்லி, புதினா, அப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் ஈஸியாக வளர்க்கக்கூடியது. அதேமாரி பூசணிக்காய், தர்பூசணி, இந்தமாரி விஷயங்களும் நம்ம வளர்க்க முடியும். இதுக்கான இடம் தான் இங்கே மெயினாக நம்ம வில்லாவில் வசிக்கும் போது நமக்கு அதுக்கான பிளான்ட்டிங்க்கான ஒரு இடம் நமக்கு கிடைக்கிறது. அந்த இடத்துல நீங்கள் தாராளமாக பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியப்படும். ஏன்னா ஒரு இடம் இருந்தால் தான் அதில் பிளான்ட்டிங் பண்ணுறதுக்கும், அதுக்கு தண்ணி உரம் பாய்ச்சிக்கிறதுக்கும், மண்ணும் நல்லா இருக்கணும். அது மட்டும் இருந்தால் மட்டும்தான் எதுவுமே நம்மளால் சாத்தியக்கூறே இருக்கும். அதாவது ஒரு பிளான்ட்டிங் பண்ணணுன்னா அதிகபட்சம் உங்களுக்கு
ஒரு பழைய டயர் இருந்தால் கூட அந்த டயரில் நல்ல மண்ணை போட்டு நிறைய உரம் உள்ள மண். அதாவது இங்கே வந்து நிறைய நர்சரியில், அதாவது பிளான்டிங் நர்சரியில் உங்களுக்கு மண் வந்து ஒரு ஒரு பேக்கே வந்து 20 ரியால் 30 ரியாலுக்குலாம் கிடைக்கும். 10 ரியால் 5 ரியாலுக்குள்ளே கூட அந்த பேக் கிடைக்கும். அந்த பேக்கை வாங்கிட்டு வந்து அந்த மண்ணை போட்டு நீங்கள் விதையும் வந்து ஃபேமிலி ஃபுட் சென்டர்லாம் பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள் விதையும் இங்கே கிடைக்கிது. அந்த விதைகளை போட்டு கூட நம்ம சாப்பிட்லாம். இந்த கற்பூரவள்ளி வந்து அளவு சளிக்கும் எல்லாத்துக்குமே உகுந்தது. இதை வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தாலே எந்த ஒரு சளி பாதிப்பும் இருக்காது. அந்தளவுக்கு கற்பூரவள்ளி ஒரு தேவதையின் அம்சம்னு சொல்லுவாங்க. அந்த கற்பூரவள்ளி இப்போ வந்து இங்கே வந்து நிறைய இடத்துல கிடைக்கிது. இந்த பிளான்டிங் வீடியோ பண்ணும்போது நிறைய பேர் கேட்பீங்க, என்னப்பா இவன் ஒரே தக்காளி பூசணிக்காய் இதை மட்டும்தான்ப்பா காமிக்கிறான் அப்படின்னு. நாங்கள் பண்ண ஒரு அதாவது உலைனாங்கிறவங்க அவங்க பண்ண முயற்சி, நான் பண்ணது வந்து ஒன்லி வீடியோ தான். ஆனால் அவங்களோட முயற்சி பாருங்கள், விடாமுயற்சி. காலம்புற 5 மணிக்கு எழுந்திரிச்சு இதுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி பாய்க்கிறது, ப்ளஸ்ஸு கரெக்டாக மண் வைக்கிறது, இதுக்குன்னு டைம் மெனக்கெட்டு எல்லாமே அவங்க தான் பண்ணுறது. ஒரு ஃபார்மிங் கார்டன் மாரி உருவாக்கணும். ஒரு ஃப்ளவரு உள்ளே வந்தால் நம்ம வில்லாக்கு வந்தால் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், வெளில வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பிளான்டிங்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க பண்ணது தான் இது எல்லாமே. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதர்களும் ஒரு விஷயங்களை மெனக்கெட்டு பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பிளான்டிங்காக இருக்கும், இல்லை சில பேர் கோழி வளர்ப்பாங்க, ஆடு வளர்ப்பாங்க. இந்தமாரி வளர்க்கும் போது அவங்களோட டிப்ரெஷன் லெவல் கம்மியாகும். அதேமாரி அவங்களுக்கு இயற்கை சார்ந்து வாழணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இது எல்லாமே பண்ணுறது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அவங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே வளர்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்காவது கொடுப்பாங்களே தவிர அவங்க இது வந்து அவங்களும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் கொடுப்பாங்க. இது ஒரு மெனக்கெடுதல். இந்தமாரி மெனக்கெடுதல் வந்து எல்லாருமே அந்தமாரி ஒரு மனிதர்களை பார்க்க முடியாது. பிளான்டிங்குங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஹாபி, எல்லாருக்குமே அது இருக்கும். பட்டு என்னென்னா நமக்குள்ளே ஒரு சோம்பேறி உள்ள மனசுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. அது எனக்குள்ளேயும் இது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அது என்ன பண்ணணுன்னா காலம்புற லேட்டாக எழுந்திரிக்கும். அதை வந்து நம்ம தூக்கத்தை தூக்கி சாப்பிட்டு நம்ம வந்து வாழணும், நம்ம எந்த விஷயத்தையும் சாதிக்கணுன்னா ஒரு விஷயம் இழந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கும் போது அதை வந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அந்தமாரி ஒரு சில மனிதர்கள் முயற்சி பண்ணி நிறைய பிளான்டிங்லாம் பண்ணி அந்த கார்டனை நீட்டாக வச்சு இப்படி ஒரு விஷயத்தையும் பண்ணுறாங்கங்கிறப்ப அவங்கள மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரியது. நீங்கள் பார்த்துட்ருக்க கார்டன் வந்து பாருங்கள், இது வந்து அவங்க வந்து செயற்கையாக அவங்களா வந்து சிமெண்டெல்லாம் போட்டு ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் உருவாக்குனாங்க. கீழே வந்து இந்தமாரி அதாவது ஒரு வீடு மாரி உருவாக்குறது, இந்த ஃப்ளவர் கார்டன் இது எல்லாமே அவங்க செட் பண்ணது தான். ஆனால் இது ஒரு விஷயமும் அவங்க பார்த்து பண்ணும்போது இந்த வில்லாவில் உள்ள பசங்க வந்து ஜாலியாக இங்கே என்டர்டெயின்மெண்ட்டாக வளர்கிறாங்க. ஆனால் இந்தமாரி ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிறவங்களுக்கு கூட இந்தமாரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் இண்டிவிஜுவலாக இல்லை வில்லாவில் மட்டும்தான் எதுவுமே சாத்தியப்படும். அதாவது இந்தமாரி இயற்கை சார்ந்த ஒரு பிளான்ட்டை வளர்க்குறது, அதுக்கு தனியாக நேரம் செலவிடுறது, இது எல்லாமே இங்கே தான் பாசிபிள். இது எல்லாமே தக்காளி தாங்க. தக்காளி விதைகள் அதிகமாக போடுறதுக்கு காரணம், தக்காளி வந்து நம்ம அன்றாட சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு காய்கறி. அந்த தக்காளி வந்து நம்மளே பயிரிட்டு சாப்பிடுவது ஒரு ருசியாக தான் இருக்கும். அது இந்தமாரி உரம் மண்ணில் நம்ம சாப்பிட்ற போது செம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த வில்லாவில் அவங்க போட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா கரும்பு. ஒரு 4-5 கரும்பு வளர்ந்துருக்கு. இன்னும் நல்லா பெருசாக வளரும்னு எதிர்பார்க்குறோம். இப்போ வந்து கொஞ்சம் முருங்கைக்காய்லாம் இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா முருங்கை மரம் அளவு முருங்கைக்காய் காய்ச்சிருந்தது. ஆனால் இப்போது நான் உங்களுக்கு காமிக்க போகிறது இந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கிட்ட நியர்பை பிளான்டிங் ஷாப்லாம் இருந்தது. அங்கே வந்து இந்த ஃப்ளவர்ஸ்லாம் ஒரு ரியாலுக்கு இந்த பிளான்ட் வாங்கி நாங்கள் இங்கே கொண்டாந்து வச்சோம். அவங்க வந்து இந்தமாரி வாங்க அவங்களும் நிறைய சேர்த்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதால் இப்போ பாருங்கள் ஃப்ளவர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது. இந்தமாரி ஃப்ளவர்ஸை பார்க்கும்போது நம்ம மனசும் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஆனியன் நீங்கள் வந்து வீணாக போய்ட்டுன்னு நினைக்கிறீங்களே,
அந்த ஆனியனை கூட மண்ணில் வச்சு அந்த ஆனியனும் வந்து ஆனியன் செடியாகி வரும். அந்த ஆனியனும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ரோஸ்மெரி, அப்புறம் கொஞ்சம் தக்காளி, அப்புறம் மின்ட்டுக்கு பார்க்க போகிறோம். இதெல்லாம் ரோஸ்மெரி பிளான்ட்டிங்லாம் வளர்க்கணுன்னா அது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேலிஃபோர்னியாலாம் தனியாகவே இருக்கும் ரோஸ்மெரி பிளான்ட்டிங். அதை வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் வளர்க்கலாம். இந்த தக்காளியும் காயாக தாங்க இருக்குது. இதெல்லாமே மொட்டை மாடியில் போட்டிருக்க சின்ன சின்ன பிளான்ட்டிங். அடுத்தது நம்ம உங்களுக்கு மின்ட்டு காமிக்க போகிற பாருங்கள். மின்ட்டு வந்து நிறையாவே இருந்தது. மின்ட்டு வந்து ஒரு ஏரியா ஃபுல்லாகவே மின்ட்டாக தான் இருக்குது. இதெல்லாம் ஃப்ளவர்ஸு. இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குதுன்னு. அதாவது ஒரு மினி கார்டன்னு சொல்லலாம். மொட்டை மாடியில் கூட இப்படியெல்லாம் நீங்கள் கார்டன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவே உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாரி நிறைய கொலையாக நிறைய தக்காளியை, உங்களுக்கு தேவையான தக்காளியை நீங்களே மொட்டை மாடியில் போடுங்க. மண்ணோடு சேர்த்து விதைகளை போட்டு நீங்களே பயிரிட்டு ஒரு தக்காளியை உருவாக்கி பார்த்து அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதில் உள்ள டேஸ்ட்டு வேறங்க. அதாவது நம்மளே வந்து ஒரு காய்கறியை உற்பத்தி பண்ணி சாப்பிட்றதுங்கிறது பெரிய விஷயம். நம்மளாம் அந்த நேரத்தை செலவிடுறோமா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்தது மின்ட்டு பாருங்கள். அதாவது புதினா வந்து முக்கியமான, அதாவது புதினாவும் கற்பூரவள்ளியும் டெய்லி நீங்கள் ஒன்று சாப்பிட்டு பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு புதினா வந்து எப்போதுமே வந்து உங்களை குளிர்ச்சியாக வச்சுக்கும். கற்பூரவள்ளி நம்மளை எதிர்ப்பு சக்தியை தூண்டுதலாக வச்சு மருத்துவ பயன்கள் அதிகமாக உள்ளது கற்பூரவள்ளி. அதாவது இந்த கோடை காலத்தில் நமக்கு பிடிக்கிற இந்த சளி, இருமல் இது எல்லாமே ரிலீஃப் பண்ணுறதுங்கிறது கற்பூரவள்ளி தான். புதினா வந்து நம்ம நார்மலாக சட்னிக்கு எல்லாத்துக்குமே நம்ம சேர்க்கலாம். புதினா இலை வந்து ஒரு க்ரீன் டீக்கே உகுந்ததுன்னு சொல்லலாம். புதினா இலையை ஒரு 4 இலையை கிள்ளி போட்டு ஒரு லெமனை போட்டு சுடுதண்ணில் போட்டு குடித்தாலே அது ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடியது புதினா. அதனால் அந்தளவுக்கு புதினாவையும் நம்ம பயன்படுத்துறதில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். எல்லாருக்குமே மார்னிங் மூன் சேனல் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச சேனலாக அமைய நான் என்னோடய முயற்சியை தொடர்ந்து இந்தமாரி வீடியோக்கள் பதிவுகளை நான் கண்டிப்பாக போடுவேன். எல்லாருக்கும் இந்த சேனல் ரொம்ப பிடிச்ச சேனலாக மாறும். Morning Moon.